மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த பள்ளியின் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்று வணங்குகிறேன். கணபதியின் பாடல். गणनायकाय गणदेवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेश्वराय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रमे धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि மரணிக்குமா நிக்க. அப்ப நீங்க எல்லாம் தான் இந்த ஸ்கூலோட வேர்கள். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு இந்த பள்ளி என்ன பண்ணது, இந்த பள்ளி இப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு அகாடமிக் இயர் ஜூன் மாசத்துல இருந்து அடுத்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இதை 3ஆ பிரிப்பாங்க. 3 டேர்ம் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நம்மளும் எழுதுவோம், பாஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிடுவோம். ஆனா அது இல்லை. நம்ம எல்லாருமே அந்த ஒரு வருஷத்துல நீ எவ்வளவு பண்பட்டவனா உருவாக்குற அப்படின்றது முக்கியம். இந்த சமூகம் அப்படின்றது உங்களை சார்ந்துதான் இருக்கு. அப்ப நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீ நல்லபடியா உருவாக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை மட்டும் நீ நல்லபடியா கடைபிடிச்சீங்கன்னா உனக்கு தேவையான கல்வி, நம்ம ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய கல்வி உன்னோட 2 செவி வழியா நேரா மூளைய போய் பாதிச்சு அப்படியே உன்னோட கைக்கு வந்து கரெக்ட் பாஸ் ஆகிற மாதிரியே பாஸ் ஆகி எக்ஸாம் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா எழுதி அனைவரும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி அப்படின்ற சந்தோஷமான விஷயம் வந்து கிடைக்கும். இது நான் 10வது 11வது 12வதுன்னு சொல்லல. இப்பள்ளியில இருக்கிற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்குமே பொருந்தும். ஓகேவா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னா, கஷ்டப்பட வேண்டியதுன்னு சொல்ல வேண்டாம், ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா 10th 11th 12th. எனக்கு எக்ஸாம் இருக்கு, உனக்கெல்லாம் எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம் அப்படின்றதே என்ஜாய் பண்ணி நீ பார்த்து இவ்வளவுதான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷனோட நீ போனீங்கன்னா உன்னால எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? முயற்சி. அந்த முயற்சி எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்கிற, அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நாங்க எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கிறோம். ரொம்ப வெயிலா இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி நிழல்ல நவுந்துக்கோமா. மத்திகிரியின் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிங்கார முட்டுக்கள் நிறைந்தது, சிகரங்கள் பல கண்டது, படைப்புகள் பல கொண்டது, வாழ்க எம் பள்ளி வளர்க எம் பள்ளி என்று பள்ளி ஆண்டறிக்கை மூலம் நாம் கடந்த ஆண்டு செய்த அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் இந்த ஆண்டு அதைவிட மேலாகவும் செம்மையாகவும் செய்ய உத்வேகம் வர இறைவனிடம் வேண்டி இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க நம் பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி சந்திரகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ் அன்னையை வணங்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பள்ளி மாவட்டத்தில் உள்ள நம் பள்ளியாகிய அரசு மேல்நிலைப்பள்ளி மத்திகிரியின் ஆண்டு அறிக்கையை வாசிப்பதினால் பெருமிதம் கொள்கிறது. கட்டளை தூரும் வடக்கேரி மாந்தற்கு கட்டளை தூரும் அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. நம் பள்ளி தொடங்கி சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது.
நம் பள்ளி 1959 தொடங்கப்பட்டு 1973 உயர்நிலைப் பள்ளியாகவும் 2017 மேல்நிலைப் பள்ளியாகவும் வளர்ச்சியடைந்துள்ளது. தற்போது நம் பள்ளியில் 810 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மேலும் 34 ஆசிரியர்களை கொண்டு 5 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டுள்ளது. இக்கல்வியாண்டு 10/6/2024 தொடங்கியது. ஜூன் 21 நம் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக நடைபெற்றது. ஜூலை 15 காமராஜர் பிறந்த தினத்தை ஒட்டி கல்வி வளர்ச்சி நாள், பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டும் விழா மற்றும் தமிழ் கூடல் விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் கடை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்று நம் பள்ளி மாணவன் சுஜித் கலந்து கொண்டு மாநில அளவிலும் கலந்து கொண்டார் என்பதை பெருமிதம் கொள்கின்றோம். செப்டம்பர் 5 நம் ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களால் இனிப்பும் மதிய உணவும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று தலைமை ஆசிரியர் அவர்களால் இனிப்போடு உணவும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டு கலை நிகழ்ச்சியோடு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்கள் சென்று தேர்வு எழுதி வந்துள்ளனர். இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 10ஆம் வகுப்பில் 73%, 11ஆம் வகுப்பில் 87%, 12ஆம் வகுப்பில் 94% நம் பள்ளி பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 480 மதிப்பெண்கள் பெற்று நிற்கிறதாகவும், 11ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 523 மதிப்பெண்கள் பெற்று சுனிதாகவும், 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 463 மதிப்பெண்கள் பெற்று பினராய் விஜயன் என்ற மாணவனும் இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இவ்வாண்டின் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தும் விதமாக நம் ஆசிரியர்களால் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. அதில் தலைமை ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது. மேலும் விளையாட்டில் பால் பேட்மிண்டன், ஃபுட்பால், செஸ், கேரம், தடகளம் என அனைத்து போட்டிகளிலும் நம் பள்ளி மாணவ மாணவிகள் வட்டார மற்றும் மாவட்ட அளவிலும் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்றுள்ளனர். மேலும் தடகளத்தில் 100 மீட்டர், 200 மீட்டர் போட்டியில் பங்கு பெற்று மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் நடந்த போட்டியிலும் பங்கு கொண்டார் நம் பள்ளி மாணவன் மகன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்வாண்டில் 150 மாணவ மாணவிகளுக்கு மேல் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற குரலுக்கு இணங்க இப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் அனைத்து துறைகளிலும் பணியாற்றி இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர். அதேபோல் தற்போது படிக்கும் மாணவ மாணவிகளும் உயர் பதவிகளுக்கு சென்று பள்ளிக்கு பெருமை சேர்க்குமாறு வாழ்த்துகிறேன். நன்றி. செலக்ட் பண்ணியிருக்கோம். தனுஜா சி 12th G, தைபா 12th A, அனிதா S 12th C, ஆதி 12th E, பிரேமா 12th E, 12th F. நம்மளை வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவங்களை ஏன் பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரவுண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா விஷயத்திலுமே வந்து சிறப்பா இருக்காங்க. அதாவது காலையில பள்ளிக்கு நேரமா வர்றதுல இருந்து, முக்கியமா ஆசிரியர் சொல் பேச்ச கேட்டு நடக்கிறதுல இருந்து, பக்கத்துல கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே வந்து சிறப்பா இருந்ததுனால இவங்களுக்கு வந்து சிறந்த மாணவர்கள் சொல்லிட்டு நம்ம பரிசு வழங்கியிருக்கோம். இதே மாதிரி 11ஆம் வகுப்புல இருக்கிற மாணவர்களும் அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்து என்ன பண்ணணும், சிறந்த மாணவர்கள் சொல்லிட்டு பரிசு வாங்கணும். நன்றி. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், உங்க பையன் வந்து சுத்தமா வந்து படிக்க மாட்டேங்கிறான், கண்டிப்பா வந்து ஃபெயில் ஆயிடுவான், கூட்டிட்டு போய் ITIல சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நாங்க பேசணும். ஆனா அதுல இருந்து
அவன் என்ன பண்ணானா அவங்க அவங்க அம்மா வந்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினதையே வந்து மனசுல வச்சிருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல 85% வந்து மார்க் வாங்கியிருக்கான். அதனால வந்து அவனை பெஸ்ட் ஸ்டூடெண்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி உங்க எல்லாராலையுமே வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். நம்மளால வந்து படிக்க முடியல, டீச்சர் வந்து நீ கண்டிப்பா ஃபெயில் ஆறு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காம நம்மளாலேயே முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஆதியை வந்து என்ன பண்ணணும், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சுட்டு நீங்களும் வந்து ஆதி மாதிரி என்ன பண்ணணும் 85% மேல மார்க் வாங்கி நீங்களும் வந்து இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து அவார்ட் வாங்கணும். நன்றி. சிக்கனம், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்றது, அது தொடர்பான ஒரு கண்டென்ட். அதே மாதிரி எந்த ஆற்றலா இருந்தாலும் அது தேவைக்கு மின்சாரமா இருந்தாலும் சரி. அடுத்தது வந்து தண்ணீர், நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் பாரு ஒரு நாளைக்கு. தண்ணீரை வந்து சிக்கனமா, இனி வரக்கூடிய வெயில் காலங்களை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும், அதுவும் தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஈஸியா ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாம அது எவ்வளோ நாள் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பண்றோம். அந்த மாதிரி யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு வந்து 2 யூனிட் அளவுக்கு நம்ம வந்து எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு யூனிட் அளவுக்கு நம்மளால எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மின்சாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் சரி, ஃபேனு, வீட்டில் தேவையில்லாத டிவி ஓடுறது, இது எல்லாமே வந்து சிக்கனமான முறையில் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அதில் கண்டக்ட் பண்ண போட்டிகளுக்கு தான் இப்போ ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம்.